ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் தேவையான ரெசிபி. பாருங்கள் தேவையான பொருள் என்னென்னுட்டுன்னு இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 லெக் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறமா விங்ஸ் இருக்குது. விங்ஸ் ஒரு 4-5 பீஸ் இருக்குது. இதில் அது கூட சேர்த்து இதில் பண்ணிக்கலாம். மெயின் நம்மளுக்கு லெக்கு தான், அதனால நான் விங்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுரு. அப்படியே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லினேன் இல்லைங்களா. இப்போ 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரு, 3 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவரு, எல்லாமே 3 தான். அப்புறமா ரைஸ் ஃப்ளோரு சேம் 3 டீஸ்பூனு, மைதா ஃப்ளோ 3 டீஸ்பூனு, பேக்கிங் பவுடர் வந்து சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம், சிட்கி ஜாஸ்தி வேணாம். ஒரு பாருங்கள் ஒரு சின்ன டீஸ்பூனில் சும்மா கொஞ்சம் கால். இப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணும் அவ்வளோ பார்த்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு. ஏன்னா ஃப்ரையில் கூட கிரேவி கூட வேணும் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள் மைதா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு எக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு கூட எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஒரே வாட்டியாக. நான் கொஞ்சம் அப்புறமா, ஏன்னா மைதா எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகுது இல்லைங்களா இதெல்லாமே, அதுக்கோசரம் நான் அப்புறமா கொஞ்சம் இது மிக்ஸ் ஆனேன்னு அப்புறமா எக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்கு கூட இதில். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக, கோட்டிங்கெல்லாம் நல்லா ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இது விட்டுடலாம், ரெஸ்ட் ஆகட்டும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிடுக்குது. கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. கொஞ்சம் நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு சைடு எண்ணெய் வச்சுட்டோம், ஒரு சைடு சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு சைடு எண்ணெய் வச்சுட்டோம், எண்ணெய் கூட நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் இந்த ட்ரம் ஸ்டிக்கு அதில் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மெரினேட் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுக்கலாம். 2 வாட்டி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கோசரம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ஒன் பீஸாக. ஒரு 50% ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்பி 90% ஆகிற மாதிரி ஆகலாம் பண்ணலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போது ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணலாம் இல்லைங்களா. இவ்வளோ ஃப்ரை போதும் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமு. மிச்சம் இருக்கிற லெக் பீஸுங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் ஒரு 1 டைம் எல்லாமே ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கினேன். இங்கே பாருங்கள் நல்லா இந்த சாஃப்டாக இருக்கிறதுக்கோசரம் தான் இன்னொரு வாட்டி நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் என்கிட்ட சிக்கன் விங்ஸ் கூட இருக்குது. விங்ஸ் கூட ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். விங்ஸ்லேயோ பண்ணலாம், ட்ரம் ஸ்டிக்லேயோ பண்ணலாம், சிக்கன் ட்ரம் ஸ்டிக்லேயோ பண்ணலாம், ரெண்டுலேயோ பண்ணலாம், எது வேணுனாலும் பண்ணலாம். திரும்ப செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து பாருங்கள் 2வது ஃப்ரை கூட நல்லா பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா பைண்டிங் கூட நல்லா இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது சாஸில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. பாருங்கள் சாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டுன்னு. பாருங்கள் 1 டீஸ்பூன் வந்து வினிகர் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் பாருங்கள் இது கூட இருக்குது. அப்புறமா 3 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 1.5 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸு. அப்புறமா கொஞ்சம் கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சம் ஹனி 1/2 டீஸ்பூனு ஹனி லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இப்போ சாஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஒரு கடாய் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சிக்கனுக்கு சாஸ் பண்ணுறதுக்கோசரம். பாருங்கள் எண்ணெய் காஞ்சேன்னா இப்போது இருக்குது கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கார்லிக் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகுதுன்னா இப்போது கெச்சப் சாஸ் இதில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று பின்னால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வினிகர் ஊற்றிக்கலாம் இருக்கிறது. இப்போ இருக்கிறது ப்ரௌன் சுகர் கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம். இருக்கிறது எல்லாமே 1 டீஸ்பூன் தான் இருக்குது. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அனல் ஸ்லோவாக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹனி 1 டீஸ்பூன் அவ்வளோ ஹனி ஊற்றிக்கலாம். நம்ம ஹனி போட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸு. சாஸ் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சாஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருந்தோமே, இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், இது 1 டீஸ்பூனு ஒயிட்டு செசமி சீட்ஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 1 டீஸ்பூன் இதில் தான் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனேன்னா இப்போ இருக்கிற இந்த ட்ரம் ஸ்டிக் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக மேலே கீழே. ஒரு 2 மினிட்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது நல்லா கோட்டிங் ஆகிடும். இதெல்லாம் சாஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலாலாம் இதில் நல்லா பிடிச்சிச்சு. நல்லா கோட்டிங் கூட ஆகிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நல்லா எடுத்து க்ளீனாக. இங்கே பாருங்கள், கிரேவி கூட நல்லா இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சாஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது இது. ஏன்னா கொஞ்சம் சாஸாக நல்லா இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொரியன் ரேடிஷ் பிக்கல் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. கொரியன் ரேடிஷ் பிக்கல்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.